ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் மீ கௌசி. இன்றைக்கி நம்ம சேனலில் லெஃப்ட் ஓவர் பரோட்டாவை வச்சு ஒரு எம்மியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ இப்போது இந்த எம்மியான டேஸ்டியான ரெசிபியை எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். ஸோ பேனில் நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து 2 எக்கை பீட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கழித்து அதை நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நார்மலாக நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி பண்ணுற மாதிரி தான் இதை பண்ண போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போது ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அது நல்லா குக் ஆகிடும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் இதில் கேபேஜ் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதாவது முட்டைக்கோஸ் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ முட்டைக்கோஸ் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் ஆகும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நீங்கள் ஸ்லைஸ்டாக கட் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போது லெஃப்ட் ஓவரில் ஒரு பெரிய பரோட்டாவை நான் எடுத்துக்கிறேன். அதை உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்மால் பீசஸாக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா கையால் உதுத்து விட்டுக்க போகிறீங்க. சப்போஸ் உங்களுக்கு சின்ன சின்ன பீஸாக கையால் எடுத்துக்க முடியல அப்படின்னா அதை ஒரு ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கட் பண்ணி எடுத்தால் அது கொஞ்சம் நூடுல் மாதிரி வரும். ஸோ நான் இன்றைக்கி கையால் உதுத்து விட்டுக்க போகிறேன். ஸோ உதுத்து விட்டதுக்கப்புறமா இதை ஒரு டைம் நல்லா அந்த ஸ்பைசஸ் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு 2 நிமிஷம் அப்படியே அதை எல்லா இது கூடயும் பிளெண்ட் ஆகி குக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். சோயா சாஸ் அளவு அதிகமாகிடுச்சுன்னா அந்த ரெசிபி ரொம்ப இதாகிரும், டல்லாகிரும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா அது என்ன ஆகும்னா கீழே அடி பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ நல்லா முடிஞ்ச அளவுக்கு அந்த இதில் கீழே பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ முக்கால்வாசி ரெடி ஆகிடுச்சு ரெசிபி. ஸோ நீங்கள் இதில் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு சில்லி சாஸ் ஆட் பண்ணி கூட பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து இதை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ டொமேட்டோ, சில்லி சாஸ் எந்த சாஸ் வேணாலும் ஆட் பண்ணி இதுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சோயா சாஸ் மட்டும் வச்சு பண்ணியிருக்கிறேன். இதை வச்சு இன்னும் ஒரு டிஷ் கூட பண்ணலாம். ஸோ அதை நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு இட்ஸ் மீ கௌசி சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.